ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்து டெக்கரேஷனுக்கு அந்த நிலப்படிக்கெலாம் வந்து மாலைலாம் நம்ம வந்து வாங்கிட்டு வந்து தான் போடுவோம். இனிமேல் வந்து நம்ம மேக் பண்ணலாங்க. அதுக்கு வந்து செண்டி பூ இருக்கும் இல்லையா, அதை தான் செய்ய போகிறேன். இது போல் நிறைய மேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து தொடச்ச மாலை போல் கோர்த்து போட்டால் கூட அழகாக இருக்கும். வெளியில் வாங்கினா அவ்வளோ காசு. இதுக்கு உள்ள த்ரெட் வந்து ஆரஞ்சும் க்ரீனும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஆரஞ்சை வந்து இப்படி 3 விரலில் ஒரு 30 சுற்று சுற்றிக்கோங்க. க்ரீனை வந்து ஒரு 20 சுற்று சுற்றிட்டு இப்படி பாருங்கள், இப்படியே சென்டரில் வச்சு நான் எப்படி நாட் போடுறனோ அது போல் நாட் போட்டுக்கோங்க. இது டைட் ஆகிடும். இது இனிமேல் பிரிஞ்சு வராது. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த க்ரீன் மட்டும் இருக்கு இல்லையா, அதை எந்த கட்டும் பண்ணாமல் அதுக்கு மேலே திரும்பவும் அந்த பச்சை கலர் நூலை வச்சு நல்லா அந்த பச்சையை பிடிச்சிட்டு இது போல் டைட்டாக சுற்றிக்கிட்டு முடி போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அது காம்பு போல் மேக் ஆகிடும். இப்போ மேலே இருக்கலையே இந்த ஆரஞ்சு வந்து சிசரை வச்சு ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அன்னீவனாக இருக்கு இல்லையா, முன்ன பின்னன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து சரிசமமாக எல்லாத்தையும் சேமாக வச்சு இது போல் ட்ரிம் பண்ணிவிடுங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த செண்டிப்பூ மேக்காவும் இந்த கலரே செம்மையாக இருக்கு இல்லையா. இது போல் தொடச்சி நிறைய செஞ்சு வச்சு நீங்கள் ஊசியில் வந்து நரம்பு வாங்கிட்டு வந்து கோர்த்து அப்படியே வந்து நிலப்படிக்கு மாலை போல் போடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு பூ வேணும்னாலும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் செஞ்சு காட்டுறேன். இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இனிமேல் வீட்டுக்கு நம்மளே டெக்கரேஷன் பண்ணலாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.